ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கங்குவா திரைப்படத்தோட நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் குறித்து வந்து நம்மளோட நட்டி பேசியிருக்காரு. ஸோ அவர் வேறு யாரும் இல்லை, நடராஜன் தான். ஸோ அவரும் வந்து கங்குவா திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார், நம்ம குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 14 செம்ம பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பயங்கரமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நம்மளோட கங்குவா திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் ஒரு எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட பேன் இண்டியா ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர்களுக்கு முதல் நாள் இருந்தது ஒரு நெகட்டிவ் விமர்சனம் மட்டும்தான் வந்துட்டுருது. ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. அட்லீஸ்ட் 12 நிமிஷம் காட்சிகளை ட்ரிம் பண்ண வந்து படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு படக்குழுவினர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்பயும் வந்து ரசிகர்களுக்கு பெரிய பெரிய ஏமாற்றம் மட்டுமே. ஸோ இப்போ வந்து நட்டி நடராஜ் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து வேறு ஒரு திரைப்படத்தோட ப்ரொமோஷனில் வந்து கலந்துக்கிட்டார். அப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை பெற்ற கேள்விக்கு, அந்த திரைப்படம் வந்து சூப்பராக இருக்குங்க, பிளாக் பஸ்டராகவும் நாங்கள் எதிர்பார்த்தோம். சூர்யா சாரோட உழைப்பு, சிவா சாரோட உழைப்புலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. காலையில் 3 மணிக்கு சூர்யா சார் வருவார். மறுபடியும் வந்து அவருக்கு 10 மணிக்கு 8 தான் ஷாட் முடியும். 10 மணிக்கு மேலே ஒரு எக்ஸசைஸ் வேறு பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த நாளைக்கு 3 மணிக்கு வந்துடுவார். இது ரொம்ப பெரிய விஷயங்க. நெகட்டிவ் விமர்சனம் வேணாம். நெகட்டிவ் விமர்சனம் வந்து ஒருத்தரை தனிப்பட்ட நெகட்டிவ் விமர்சனன்றது தனி, ஒருத்தரை தனிப்பட்ட விதமாக ஹர்ட் பண்ணுறதுன்றது தனி. இப்போ நீங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருமே. எதுக்கு ஹர்ட் பண்ணிவிட்டு விமர்சனம் கூறுங்க, அதை ஒருத்தர் ஹர்ட் பண்ணாமல் கூறலாம்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் சூப்பராக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து செம்ம பிளாக் பஸ்டரான திரைப்படம் அப்படின்ட்டு சூப்பராக வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருந்தார்.